சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுகங்கிற கட்சியே இனி இருக்காது என்னை பொறுத்தவரை. அது எப்படி சாத்தியம்? நீங்கள் ஒன்றும் இல்லை, அண்ணா திமுக எப்படி சிதறுண்டு போனிச்சோ அது மாதிரி திமுக சிதறுண்டு போயிடும். விஜய் மாறுதலாக வந்தார். அதனால தான் சொல்கிறேன், இனிமே திமுகவுக்கு எதிர்காலங்கிறது கிடையாது. திமுக முடிஞ்சு போச்சு. திமுக செத்து போச்சு. ஏதோ உயிரோடு இருக்கிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்களே ஒழிய இன்னொரு 10 ஆண்டுகளில் திமுக இல்லாமல் போயிடும். காங்கிரஸ் எதிர்கட்சியாக வரலாம் அல்லது வேறு புதிய கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவினுடைய சகாப்தம் என்பது முடிந்து போய்விட்டது. அதிமுகவுடைய சகாப்தம் எப்படி முடிகிறத, அது செத்து போகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோமோ, கூடிய விரைவில் திமுகவினுடைய சகாப்தம் முடிவதை நாம் பார்ப்போம். நாளைக்கு ஒற்றை உறுப்பினராக இரட்டை உறுப்பினர் உள்ள கட்சியாக திமுக மாறிடும். எப்படி காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தது இன்னைக்கு 5ல் நிற்குதோ, அது மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 1-2ல் நிற்கும். மாற்று சக்தி என்பது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு KM ஷரீஃப் அவர்கள். தாவேகா சார்பாக புதுக்கோட்டையில் போட்டியிட்ட திரு KM ஷரீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கட்சி, அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. ஆனால் அந்த கட்சியினுடைய நிலைகளில் சிறுபான்மையினருக்கு என்ன பங்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ அப்படி தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து அந்த கட்சியோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு புதுக்கோட்டையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு சொற்பமான ஒரு வாக்குகளில் அந்த இடம் உங்களை விட்டு கையை விட்டு போகுது இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு 1800 வாக்குகளில் நான் அந்த உறுப்பினர் அப்படிங்கிற அந்த தகுதியை இழந்தேன். அதுக்கு காரணம் சிறுபான்மை சமூக மக்களுடைய, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அவருடைய பெருத்த நம்பிக்கை என்பது திமுக தான். இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஒரு 50 ஆண்டு காலத்தில் திமுகவின் மீதான அளவற்ற நம்பிக்கை முஸ்லீம்களுக்கு. அப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரை திமுகவை தாண்டி சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. திமுக எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் சரி, அல்லது அவர்கள் பிஜேபியோட அணி சேர்ந்தாலும் சரி, அல்லது டேபிளுக்கு கீழே கைகோர்த்து கொண்டு இருந்தாலும் சரி. ஏன்னா திமுகவினுடைய அரசியல் என்பது டேபிளுக்கு கீழே கைகோர்க்கிற அரசியல். அது குறிப்பாக பிஜேபியோட அப்படியெல்லாம் கைகோர்த்து கொண்டு இருந்தாலும் கூட இஸ்லாமிய மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை திமுகவின் மீது வைத்திருக்கிறார்கள். அது எங்களை போன்றவருடைய தோல்விக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. ஆனால் முஸ்லீம் மக்கள் நம்புகிற அளவுக்கு முஸ்லீம்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா திமுகனா? இல்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. எனவே இஸ்லாமியர்கள் பெரும்பாலான இடங்களிலே திமுகவுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழக அளவில் பார்த்தா அவர்கள் வாங்கிய சீட்டில் சரி பாதி முஸ்லீம் வாக்குகள்னாலே தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இது மாதிரி ஒரு சூழலை இஸ்லாமிய மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா தொடர்ச்சியாக திமுகவை நம்புவது என்பது அவர்கள் கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்வதற்கு சமம். எனவே இனிமேல் வருகிற காலத்திலாவது இஸ்லாமிய மக்கள் ஒரு மாறுதலை சிந்திக்கணும். சார், ஆனால் இப்போ நீங்களே ஒரு சிறுபான்மை சமூகத்திலேருந்து வரீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சிறுபான்மையினர் எங்களுக்கு வாக்களிக்கலை அப்படின்னு. இப்போது திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்கன்றதை தாண்டி இப்போ உங்களுடைய இமேஜ்னு ஒன்று இருக்கும், ஒரு பிராண்டிங்னு ஒன்று இருக்கும். அதுக்கும் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ஒரு 1500 பேர் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதே இருந்தால் கூட இந்த நிலை ஏன் அப்படி இருக்குது? அதாவது முதலாவது விஜய் அவர்கள் மீது திமுக வைத்த விமர்சனம் என்பது பிஜேபியின் பி டீம். திமுகவை யார் யார் எதிர்க்கிறார்களோ எல்லார் மீதும் திமுக வைக்கிற விமர்சனம் அதுதான். கமலஹாசன் மீது கடந்த தேர்தலில் அப்படி ஒரு விமர்சனம் தான் வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ கமலஹாசன் திமுகவோட தான் போய் நிற்கிறார். அப்போ இது மாதிரி ஒரு மாற்று அணியாக மாற்று சிந்தனையோடு யார் வந்தாலும் அவர்கள் மீது வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு அவங்க பிஜேபியினுடைய பி டீம். இதை தான் கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் மீதும் திமுக வைத்தது. எனவே திமுகவை பெரிய அளவு நம்பிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் அந்த பிரச்சாரத்தை நம்பியது.
அதனுடைய விளைவு தான் என்னை போன்றவர்களுடைய தோல்வி. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 65,000 ஓட்டு வாங்குகிறேன். என்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் 66,000 சில்லற அப்படி ஓட்டு வாங்குறாரு. அப்போ எனக்கு எங்கே வாக்குகள் குறைகிறதுன்னு பார்த்தா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் என்னுடைய வாக்குகள் வந்து குறையுது. அதற்கு காரணம் இதுபோல் கண்மூடித்தனமான திமுக மீதான நம்பிக்கை. ஆனால் இப்போ உங்களுடைய கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா கூட இதுக்கு முன்னாடி பழனி பாபா அவர்களுடைய வழி வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது அங்கேருந்து விஜய் அவர்களுடைய தாவேக்காவோட சரி இணைஞ்சு பணியாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஒன்று வரும்ல. இல்லை, நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களை போன்றவர்கள் வந்து தேடுறோம். அப்போ தேடினா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் வந்து ஒன்று திமுக, அதை விட்டு அதிமுக, இதுதான் வந்து ஒரு கேட்டால் திராவிட இயக்கம் நாங்கள் 2 பேருமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான திராவிட இயக்கமாக அவர்கள் இல்லை. ஏன்னா 2 பேரும் என்றைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ அன்றைக்கே வந்து அந்த திராவிட இயக்கங்கிற அந்த கருத்தியல் சித்தாந்தம் வந்து ஒழிஞ்சு போயிடுச்சு. அப்போ எங்களை போன்றவர் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து தனித்து நிற்பதற்கு தயாராக இல்லை. அப்போ காங்கிரஸ் விட்டால் தமிழ்நாட்டில் வந்து சீமான் ஒருத்தர் தான் மிச்சம். அவருமே பெரியார் மீதான விமர்சனத்தை தான் முன்வைக்கிறார் ஒழிய பெரியாரை விமர்சித்து விட்டு யாரும் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. நீங்கள் பிஜேபியே தமிழ்நாட்டில் ஜெயிக்கணுன்னா கூட பெரியார் மீதான விமர்சனத்தை தவிர்க்கணும். அப்போ தான் பிஜேபி கூட குறைந்தபட்ச வாக்குகள் விடும். பிஜேபி தந்திரமாக வந்து பெரியார் மீதான எந்த விமர்சனத்தையும் அவர்கள் வைப்பது இல்லை. அம்பேத்கரையும் உள்வாங்கிட்டாங்க. ஆனால் சீமான் வந்து தொடர்ச்சியாக பெரியார் மீதான விமர்சனத்தை முன்வைத்ததுனால அவர் வந்து இருந்த இடம் தெரியாமல் கடந்த தேர்தலில் 8%, அதில் பாதி கூட இந்த தேர்தலில் வரலை. அப்போ எங்களை போன்றவர்கள் வந்து என்னென்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அணி, பள்ளி பாபாவினுடைய விருப்பமும் அதுதான். திமுகவுக்கு அதிமுக, அவர் பாமகவை எதிர்பார்த்தார். பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரும்னு சொல்லி. ஆனால் அவர்களும் திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணியில் போய் சேர்ந்ததுனால அப்படி ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பு பாமகவுக்கு இல்லை. அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக இருந்தது. விஜய் என்பவர் திமுக அதிமுக இந்த அணிகளுக்கு மாற்றாக 2லையும் சேராமல் பிஜேபியோட அணி சேராமல் ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் அவர் வளர்ந்து வர்றாரு. அப்போ அவரை வந்து நீங்கள் திமுக அதிமுக அடிக்கணும்னா அவங்கள விட வலிமையான ஒரு சக்தியாக இருக்கணும். திமுகவும் அதிமுகவும் எந்த சினிமாவிலேருந்து வந்துச்சோ அந்த சினிமாவிலேருந்து தான் அவர் வர்றாரு. எனவே இவர்களை அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது விஜய் மூலமாக தான் எங்களுக்கு கிடைச்சிது. எனவே தான் நாங்கள் வந்து விஜய் போன்றவர்களை தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் ஏற்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு 20-25 வருஷமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆனால் வந்துட்டு இப்போ நீங்களும் வந்துட்டு ஒரு சமூகத்துலேருந்து வரீங்க, ஒரு சிறுபான்மையினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் சமூகம் முழுக்க முழுக்க திமுகவையே நம்பி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஒரு மாற்று கருத்து வருவதில்லை. அதாவது திமுக மீதான அந்த ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். இதை உருவாக்கியது வந்து திமுகவில் இருக்கிற, அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற, திமுகவில் இருக்கிறன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பெரும் தனவந்தர்கள், அப்புறம் சமூக தலைவர்கள்னு தங்களை சொல்லிக்கொள்பவர்கள், இவர்கள் எல்லாமே திமுக மீதான ஒரு பற்றுதலை வந்து இஸ்லாமிய சமூகத்திட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அப்படியே உருவாக்கிட்டாங்க. நீங்கள் நம்முடைய காதர் மைதீன் ஷா போன்றவர்களெல்லாம் 6வது கடமை திமுகவை ஆதரிப்பது அப்படின்லாம் அவர் சொல்ல ஆரம்பித்தார். இஸ்லாத்தினுடைய 5 கடமைன்னா 6வது கடமை வந்து இஸ்லாத்தை ஆதரிப்பது. அவர் எதை விரும்பி அதை சொல்லலை. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பெரும் தனவந்தர்கள், அதாவது பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அப்புறம் வந்து இந்த சமூகத்தினுடைய தலைவர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் எல்லாருமே வந்து இந்த திமுகவுக்கு நெருக்கமாக இருந்தால் தான் இந்த சமூகத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை தொடர்ந்து வழியை வந்து திணிக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து நம்ம தான் வந்து முஸ்லீம்களுடைய காவலர் அப்படிங்கிற ஒரு சூழலை திமுக உருவாக்குது. ஆனால் இன்னொரு 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் அது மாறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது திமுகவுக்கு எதிரான. ஏன்னா திமுக இப்போ ஆட்சியில் இல்லை. திமுக எந்த வகையிலெல்லாம் பிஜேபியோடு நட்போடு இருந்தது, எப்படி அவங்க இன்னர் பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரத்தில் வெளியில் வந்துடும். ஏன்னா இப்போ எல்லார் கையிலையும் ஒரு டிவி இருக்குது. நம்ம செல்ஃபோனுங்கிறது ஒரு தொலைக்காட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 10 பேர் சேர்ந்து வீட்டில் டிவி போட்டு பார்த்த காலமெல்லாம் போய் கையிலே உட்காந்து பார்த்து முடிவுகளை எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. எனவே சீக்கிரத்தில் வந்து
திமுகவினுடைய குட்டுகள் வெளிப்படும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்துட்டு திமுகவே பிஜேபியினுடைய பி டீம் மாதிரி சொல்கிறீங்க. திமுக தான் பிஜேபியினுடைய ஏ டீம். ஓ, பி டீம் எல்லாம் இல்லை, திமுக தான் பிஜேபியினுடைய ஏ டீம். இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார், அதுக்கு பின்னால் அவர் வெளியில் வந்தார். அவர் போனவரையும் மிகப்பெரிய நெருக்குதலை வந்து பிஜேபி பண்ணுச்சு திமுகவுக்கு. அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன? மிஞ்சி போனால் வந்து டிரைவர் கண்ட்ராக்டர் வேலை வாங்கி கொடுக்குறாரு, வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றி விட்டார். இதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர்கள் வாபஸ் பெற்றாங்க. அவர் மீதான குற்றச்சாட்டை யாராவது சொன்னாங்களோ அவங்க வந்து அதை திரும்ப பெற்றுட்டாங்க. இருந்தாலும் அரசாங்கம் வலுக்கட்டாயமாக அந்த வழக்கை நடத்துது, இடி ரைடு கொடுக்குது, திட்டமிட்டு திமுகவை நெருக்குதலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி முடிவு எடுக்குது. அது வெறும் சாதாரண பஸ் கண்ட்ராக்டர் வழக்கு. ஆனால் கேஎன் நேரு மீது எத்தனை ஆயிரம் கோடி வழக்கு, கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் ஊழல் செய்த வழக்கு. அது மேலே ஏன் வந்து கோர்ட்டு உத்தரவிட்டும் கூட இடி ரைடோ அல்லது வந்து பெரிய அளவு பிஜேபியினுடைய அழுத்தமோ இல்லை? என்ன காரணம்? என்ன காரணம்? அதை தான் நானும் கேட்குறேன். செந்தில் பாலாஜி மீது சாதாரண ஒரு வழக்குக்காக அவரை சிறையில் தள்ளி கொடுமைப்படுத்திய நீங்கள் பிஜேபி 1500 கோடி ரூபா ஊழலை வந்து ஏன் கண்டுக்கலை? அப்போ உங்களுக்கு திமுகவுக்குள்ள மறைமுக உடன்பாடு என்ன? ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்காதேன்னு சொன்னதற்கு பின்னாலும் நடவடிக்கை எடுத்த நீங்கள் ஒரு 3 ஆண்டுகளிலே என்ன மாறுதல் ஏற்பட்டது? அப்போ உங்களுக்குள்ளே ஏற்பட்ட நட்பு உறவு அதனுடைய விளைவாகத்தான் வந்து நேரு மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலை. எனவே பிஜேபியினுடைய உண்மையான ஏ டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அது தேவையானதை கொடுத்து தேவையானதை பெற்றுக்கொள்கிறது, அவ்வளவுதான். இப்போ இது வந்துட்டு இஸ்லாமிய மக்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் இப்போ நம்மளும் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னும் போது இது தெரிய தானே செய்யும். தெரிஞ்சும் வந்துட்டு திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அப்படி இல்லை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இல்லை, அதாவது நம்புகிறாங்கன்னா திமுக அப்படி நம்ப வைத்திருக்கிறது. முஸ்லீம்களுக்கு ஒரே பாதுகாப்பு நாங்கள் தான், எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு வழி இல்லை. அதாவது பயத்தின் மூலம் வந்து மக்களை நம்ப வைப்பது. அதிகாரம், அதாவது 2 விஷயம் இருக்குது. அதிகாரத்தின் மூலம் ஒரு சமூகத்தை நம்ப வைப்பது, இன்னொன்று வந்து பயத்தின் மூலம் நம்ப வைக்கிறது. நாங்கள் இல்லைன்னா நீ செத்து போயிடுவ, நாங்கள் இல்லைன்னா உன்னை கொன்றுவான், நாங்கள் இல்லைன்னா நீ 2ஆம் தர குடிமகனாகிடுவ அப்படிங்கிற தொடர்ச்சியான ஒரு நெருக்கடி தாக்குதல் இருக்குதுல்ல, அதில் அந்த மக்கள் பயப்படுறாங்க. ஒன்று. இன்னொன்று அதிமுக. இப்போ திமுக விட்டால் அதிமுக தான். அதிமுக வந்து அடிமையிலும் அடிமையாக பிஜேபிக்கு போய் கிடக்குது. அப்போ மக்கள் என்ன, இஸ்லாமிய மக்கள் என்ன நினைக்கிறான்னா அதிமுகவுக்கு திமுக பரவாயில்ல, திமுக நமக்கு நம்பிக்கைக்குரிய கட்சி அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு நாள் வெளியில் வரும்போது நிச்சயம் திமுகவிலிருந்து இஸ்லாமிய மக்கள் வெளியேறுகிற ஒரு சூழல் வரும். இப்போ இன்றைக்கி தேதியில் வந்துட்டு இப்போ 2026 தேர்தலே திமுக ஜெயிச்ச எல்லா இடங்கள்லையும் நம்ம முஸ்லீம்கள் ஓட்டு தான், இஸ்லாமியர்களுடைய வாக்கு. அப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்தில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் திமுக வெளியில் வந்துடுவாங்க. இப்போ தான், அதாவது நீங்கள் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிருந்தாங்கன்னா, இப்போ நானே இருக்கேன் புதுக்கோட்டையில், எனக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், இவருக்கு ஓட்டு போடக்கூடாது, இவர் ஓட்டை பிரிச்சிருவார், பிஜேபி ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பிஜேபி வரலை. ஏற்கனவே திமுக அதிமுகவில் இருந்த எண்ணிக்கையை விட மிக குறைவான எண்ணிக்கை, 1 தான். நீங்கள் அதிமுக அதாவது திமுகவிலையும் 5 இருந்துச்சு, பிஜேபி வந்து அதிமுகவில் வந்து அதை விட கூட இருந்துச்சு. இப்போ விஜய் வந்து முதலமைச்சராக இருக்கையில் 1 தான் இருக்குது. அப்போ பிஜேபி வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை இனிமேல் தான் இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ளும், விஜயை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை இஸ்லாமியர்களால் தான் தூக்கி பிடிக்கப்படுது நிச்சயமாங்களா? இன்னும் 10 வருஷத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வெளியில் வந்துட்டாங்கன்னா திமுகங்கிற கட்சி என்ன ஆகும்? அதாவது இஸ்லாமியர்கள்னு இல்லை, திமுகங்கிற கட்சியே இனி இருக்காது என்னை பொறுத்தவரை. இல்லை, அது எப்படி சாத்தியம்? நீங்கள் ஒன்றும் இல்லை, அதாவது அதிமுக எப்படி சிதறுண்டு போணுச்சோ அது மாதிரி திமுக வந்து சிதறுண்டு போயிடும். ஏன்னா இங்கே வந்து கொள்கை வழி நடத்துவதற்கான தலைவர்கள் திமுகவில் இல்லை. நீங்கள் உதயநிதி தான் திமுகவினுடைய தலைவரா சொல்லுங்கள்? ஸ்டாலின் தான் திமுகவினுடைய தலைவரா? மக்கள் வந்து திமுகங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் கட்சி, கொள்கை வழிபட்ட அரசியல் கட்சி, பெரியாரையும் அண்ணாவையும் கொண்டு வழிநடத்துகிற அவர்களுடைய பாதையில் போகிற கட்சி என்கிற நம்பிக்கையில் தான் திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. அது அண்ணாவுக்கு பின்னால் வந்து அதை கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்துவதற்கு கலைஞர் முயற்சி செய்தார். கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்து உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதிக்கு பின்னாடி அவருக்கு கீழே உள்ள ஆட்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது மக்கள் வந்து கொள்கை ரீதியாக இவன் பேசுகிறான், இது எதுக்குமே லாயக்கு இல்லைங்கிற அப்படி ஒரு சூழல் தான் வந்து இன்றைக்கி விஜயனுடைய வருகை. நான் விஜயனுடைய வருகையை வேறு மாதிரி பார்க்குறேன்.
எப்படின்னா இது ஒரு 3வது அத்தியாயம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி காங்கிரஸ் வந்து ஒரு முதலிடத்துக்கு வந்தது. ஏன் காங்கிரஸ் வந்துச்சுன்னா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்கள் தான், எங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது, இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை ஆளுவதற்கான தகுதி எங்களுக்கு இருக்குது, நாங்கள் ஒரு சித்தாந்த அடிப்படையிலான அரசியல் கட்சி, ஆர்எஸ்எஸ்க்கு மாற்றான அரசியல் கட்சின்னு காங்கிரஸ் வந்தது. அப்போ காங்கிரஸ் சரியான நடைமுறையை இங்கே உருவாக்கலை, கொள்கை ரீதியான மக்களை தயார் பண்ணலை அப்படிங்கின்னு சாமானிய மக்கள் என்ன பண்ணுறான், திமுகவை ஆதரிக்கிறான். அப்போ பண்ணையார்களின் கட்சிக்கு எதிரான ஒரு போர் தான் திமுக உருவானது. ஏன்னா அண்ணாவே வந்து ராபின்சன் பூங்காவில் திமுகவை உருவாக்கையில் நான் அந்த சாதிகளை சொல்ல விரும்பலை, ஆனால் அண்ணா சொல்கிறாரு வரிசையாக சொல்லி, இந்த சாதிகளுக்கான கட்சி திமுக கிடையாது, இது எளிய மக்களுக்கான கட்சி அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு. அப்போ எளிய மக்கள் தங்களுக்கான அரசியல் கட்சியாக திமுகவை நம்பினாங்க. இது ஒரு காலம். அப்போ திமுக யார் யாருக்கெல்லாம் ஆதரவான கட்சி, யார் யாருக்கெல்லாம் எதிரான கட்சின்னு சொன்னிச்சோ அது அப்படியே டேன் மாறுது. கலைஞர் காலத்தில் யாரையெல்லாம் அண்ணா எதிரின்னு சொன்னாரோ அவர்கள் திமுகவை கேப்சர் பண்ணுறாங்க. அப்போ எம்ஜிஆர் அதை பயன்படுத்துகிறார். அப்போ எம்ஜிஆர் பயன்படுத்தி திமுகவை உடைச்சி வெளியில் கொண்டு வர்றாரு, அண்ணா திமுகங்கிற கட்சியை உருவாக்குறாரு. அப்புறம் அண்ணா என்ன சொன்னாரோ அதை எம்ஜிஆர் சொன்னார், நாங்கள் எளிய மக்களுக்கான கட்சி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதில் வருது, யார் யாரையெல்லாம் எளிய மக்களுக்கான கட்சின்னு சொன்னாரோ அவங்கள்ட்டேருந்து தாண்டி வலிய மக்கள் வந்து அதை கைப்பற்றுறாங்க. அப்போ திமுக ஒரு புறத்தில் வலியவர்களுக்கான கட்சி, அண்ணா திமுக இன்னொரு வலியவர்களுக்கான கட்சி, எளியவர்களுக்கான கட்சியாக திமுக அண்ணா திமுக இல்லை. அப்போ இதற்கு மாற்றான ஒன்றை வந்து வரணும்னு மக்கள் நினைக்கிறான். இவருடைய அட்ராசிட்டி தாங்க முடியலை, இவர்களுக்கு மாற்றாக ஒன்று வரணும்னு. அந்த மாற்று தான் விஜய். நீங்கள் அண்ணா என்ன கனவு கண்டாரோ, பெரியார் என்ன கனவு கண்டாரோ, அந்த கனவுகளை வந்து விஜய் நிறைவேற்றியிருக்கார். இன்றைக்கி காசு இல்லாமல் ஓட்டு வாங்கின ஒரே கட்சி தாவேகா தான். அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காம பெரிய செலவு இங்கே யாரும் பண்ணலை, வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 2வது சாதி பார்த்து வேட்பாளர்களை விஜய் நிறுத்தலை. இது ரெண்டுமே பெரியாருடைய அண்ணாவினுடைய கனவு. நான் காசு கொடுக்காமல் ஜெயிக்கணும், பணத்தை பற்றி கவலைப்படாமல் ஜெயிக்கணுங்கிறது அண்ணாவின் கனவு. சாதிகளற்ற சமூகம் உருவாகணும் அப்படிங்கிறது பெரியாருடைய கனவு. இது ரெண்டையும் ஒரு கடந்த 30 ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கங்கள் நிறைவேற்றலை. எனவே விஜய் மாறுதலாக வந்தார். அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் திமுகவுக்கு எதிர்காலங்கிறது கிடையாது. திமுக முடிஞ்சு போச்சு, திமுக செத்து போச்சு. ஏதோ உயிரோடு இருக்கிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்களே ஒழிய இன்னொரு 10 ஆண்டுகளில் திமுக இல்லாமல் போயிடும். அதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு மாற்று சக்தி வரலாம், காங்கிரஸ் எதிர்கட்சியாக வரலாம், அல்லது வேறு புதிய கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவினுடைய சகாப்தம் என்பது முடிந்து போய்விட்டது. அதிமுகவுடைய சகாப்தம் எப்படி முடிகிறத, அது செத்து போகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோமோ, கூடிய விரைவில் திமுகவினுடைய சகாப்தம் முடிவதை நாம் பார்ப்போம். அதுக்கு ஒரு இடத்துக்கு அது ஒரு கட்சி வரும். நாளைக்கு ஒற்றை உறுப்பினராக 2 உறுப்பினர் உள்ள கட்சியாக திமுக மாறிடும். எப்படி காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தது, இன்றைக்கி 5ல் வந்து நிற்கிதோ, அது மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 1-2ல் வந்து நிற்கும். மாற்று சக்தி என்பது வரும். உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.